வணக்கம், நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை உள்ள 4ஆம் வாரத்திற்கான பலன்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் திடீர்னு நல்ல உயர்வு. இந்த பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5 பேர் வந்து பொன்னாடை போப்போம். அவரையே ஒன்றும் புரியாது. என்ன அண்ணே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அண்ணே அப்படி பண்ணிட்டீங்கம்மா. சில பேர் உங்களுக்கு பர்த்டே என்ன ஞாபகம் இல்லையாம்மா, ஏதோ சொல்லுவான். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவனை 4 பேர் கைத்தட்டி சந்தோஷப்படுத்திட்டு போவாங்க. அது போன்ற ஒரு தொடக்கத்தை காண்பிக்கிறது. அப்போ ஏதோ ஒரு விழாவுக்கு போகிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை சில முக்கியமானவர்களை எல்லாம் சந்திக்கிறீர்கள். அந்த இடத்துல நீங்கள் அவர் புகழ் பாடுவதை விட அவர்கள் உங்கள் புகழ் பாடுவார்கள். அது போன்ற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பிகினிங், நல்ல பிகினிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேற்கொண்டு சந்தோஷங்கள் கூடுவதற்கான நல்ல நிகழ்வுகள். சில பேருக்கு திருமணம் பேசி நிச்சயிக்கப்படும், சில பேருக்கு குழந்தை பாக்கியம், சில பேருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள், தொழிலில் அபிவிருத்திகள், இப்படி சொல்லிட்டே போகலாம். அவனுடைய ஒரு தன்மையை பொறுத்து அவங்களுடைய விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும். இந்த வார இறுதியில் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் செலுத்தணும். சில தேவையில்லாத ஒரு மைண்டில் சில தேவையில்லாத யோசனைகள், டென்ஷன், இதனால் பார்த்திங்கன்னா ஹெல்த் அஃபெக்ட் ஆகலாம். ஹெல்த்தில் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள். குறிப்பாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு கடகராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்தால் நிச்சயம் கவனமாக கையாள வேண்டும். அந்த டாக்டர் சொன்ன மெடிசன்லாம், அப்புறம் ஃபுட்டு எல்லாமே சரியான முறையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய அவசியம். அது ஏறத்தாழ அடுத்த ஜூன் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஹிருதயம் சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம், அது சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும் பட்சத்தில் டாக்டர்கள் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில். நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.